சரி, இப்போது தமிழகம் முழுவதும் நிலவி வர இந்த மின் தடைக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வழக்கமா இந்த வெயிலின் தாக்கம் சம்மர் சீசன்ல இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும்போது, எல்லார் வீட்ல இருக்கிற ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து அதிகமா வேலை செய்யறதுனால, லோட் அதிகமாகும். கரண்ட் வந்து அதிகமா வந்து ஈர்க்கப்படும். அப்போ தமிழகத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் மின் தேவை அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயம் இருக்கும். அதை மீறிய மின் தேவை ஏற்படும் பொழுது, டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் வந்து எரியறது, ஃபியூஸ் இருக்கிற இடத்துல ஃபியூஸ் போறது, இது எல்லாமே வந்து நடக்கும். இப்படி எல்லா சம்மர்லயும் வழக்கமா ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் இது. இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்களோ, இல்ல அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களோ, அரசியல்ல அனுபவம் இருக்கிறவங்க, ஆட்சி செய்த அனுபவம் இருக்கிறவங்க இதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னா, பிரைவேட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா கரண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அந்த கரண்ட்டை வந்து இந்த நேரத்துக்கு தமிழகம் முழுவதும் பயன்படுத்தி, இந்த மின்தடை அப்படிங்கிறத வந்து சமாளிப்பாங்க. சரி, இதை ஏன் தாவேக்கா பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுக்கு 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபண்ட் பிரச்சனை. அவங்க ஆல்ரெடி வந்து 200 யூனிட் ஃப்ரீயா தரேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்து தந்த வாக்குறுதிகளை செயல்படுத்துறதுக்கு நிறைய கோடிக்கணக்கில் அவங்களுக்கு வந்து இப்போ பணம் தேவை இருக்குது. ஃபண்ட் வந்து தேவை இருக்குது. அப்படின்னும் பொழுது அவங்க அதற்கான ஃபண்ட் வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்களில் வந்து அவங்க கொஞ்சம் ஹோல்டப் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் இத்தனை கோடி ஆகும் அப்படிங்கிறது எஸ்டிமேட் வரும்பொழுது, அதை இப்போ நம்ம பண்ணலாமா? இல்லை மக்களை வந்து கரண்ட் ஆஃப் பண்ணுறதுனால என்ன சும்மா அங்கங்கே கத்துவாங்க, இதை வேணால் நம்ம சமாளிக்கலாம். ஏன்னா நம்ம விரைந்து வந்து இந்த நம்ம வாக்குறுதி தந்ததெல்லாம் செயல்படுத்தினா தான் பரவாயில்லப்பா வந்து பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ மக்கள் வந்து கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி மின்தடை ஏற்பட்டு இந்த மாதிரி அவதிப்படுறது வந்து அவங்களுக்கு பரவாயில்லைங்கிறது தான் இதோடைய விளைவு வந்து அதுதான் விஷயமே தவிர, இதில் டிஎம்கே வராங்க, பேக் எண்டில் அவங்க இருக்கிறாங்க, சதி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னுமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆட்சிக்கு வந்தது பிறகுமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, உங்கள்கிட்ட தான் ஆட்சி இருக்குது, அப்படி பண்ணாங்கன்னா அவங்கள போய் பனிஷ் பண்ணுங்க, கேளுங்க, யாருன்றதை கண்டுபிடிங்க, ஆதாரத்தோடு வந்து நீங்கள் மீடியாவில் வெளிப்படுத்தலாம். இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் டிஎம்கே சதி, டிஎம்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு இவங்க வந்து இந்த பசங்களை கிளப்பி விடுறது. அதாவது இது வந்து இவங்க மேலே இருக்கிற ஃபால்ட்டை வந்து ஒரு ஒரு கரெக்டான விஷயம் மாதிரி மாற்றுறது. சைக்காலஜிக்கலாக இவங்க எப்போதும் போல் அந்த பொய்யை வந்து கிளப்பி விடுறது.